இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். The population of a town was 2,50,000 3 years ago. If it has increased by 3%, 4% and 6% in the last 3 years, find the present population of the town. இந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அடுத்து 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அடுத்து 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் 3% இல்லாம ஒரே பர்சன்டேஜா ஆக்க போறேன். அது எப்படி ஆக்கலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். a plus b plus ab by 100. a பார்த்தீங்கன்னா 3, b பார்த்தீங்கன்னா 4. 3 plus 4 plus 3 into 4, 12 by 100. 7 plus 0.12 equal to 7.12. ஓகேவா? இப்ப மறுபடியும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். a plus b plus ab by 100. ஸோ ஆல்ரெடி இது 2 எடுத்தாச்சு. இது 2 எடுக்கும்போது தான் 7.12 கிடைச்சிருக்கு. இதை ஏவாவும் இதை பியாவும் வைக்க போகிறேன். 7.12 ப்ளஸ் 6 ப்ளஸ் 7.12 இன்ட்டு 6 டிவைடட் பை 100. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 13.12 அப்படின்னு ஆயிரும். 6 into 2 12, remaining 1, 6 1s are 6, 7, 6 7s are 42. ஆல்ரெடி 2 தள்ளி புள்ளி இருக்கு, இங்கே 2 ஜீரோ இருக்கு. ஸோ 4 தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? இப்போ இது 2 ஆட் பண்ணுவோம். 13.12 2724.0 2 7 4 5 13. ஓகேவா? ஸோ 13.5472% அப்படின்னு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. 3% இல்லாமல் நான் ஒரே பர்சன்டேஜா ஆக்கிட்டேன். 13.5472 அப்படின்னு சொல்லி ஒரே பர்சன்டேஜ் ஆக்கிட்டேன். ஓகேவா? தனித்தனியா 3%, 4%, 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது 3ஐயும் சேர்த்து நான் ஒரே பர்சன்டேஜ் ஆக்கிட்டேன். 13.5472% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 4 ஆப்ஷனும் பாருங்க. 4,83,000, 2,83,000, 3,83,000, 1,83,000. 4க்குமே 1 லேக் வித்தியாசம் இருக்கு. அப்படின்னா நம்ம அப்ராக்சிமேட் ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா கிட்ட இருந்தால் அக்யூரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது 1 லேக் டிஃபரன்ஸ் இருக்கனால நம்ம அப்ராக்சிமேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணாவே போதும். அதனால நான் 13.5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரவுண்டா 13.5% அப்படின்னு ரவுண்டா எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் எவ்வளோ இருந்திருக்கு? 2,50,000. இதில் 13% எவ்வளோ பார்க்குறேன். 13.5% இன்ட்டு 13.5 டிவைடட் பை 100. ஓகேவா? 0 0 0 0 அடிச்சாச்சு. இப்போ 13525 5 5s are 25, remaining 2, 5 3s are 15, 17, remaining 1, 5 1s are 5, 6 0, remaining 1, 6 7, 2 1s are 2, 5 7 3, remaining 1 3. இங்கே 2 ஜீரோ இருக்குல்ல, அதுக்கு 2 ஜீரோ. இங்கே பாயிண்ட் இருக்குனால 1 தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இதை அடிச்சிடலாம். அப்போ 2,50,000ல் 13.5% பார்த்தீங்கன்னா 33,750 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ பர்சன்டேஜில் சொன்னோம்னா 13.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே நம்ம நம்பர்ஸில் சொன்னோம் அப்படின்னா 33,750 பீப்புள் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதை ப்ளஸ் பண்ணோம்ல, 2,50,000 ப்ளஸ் 33,750
இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,83,750 அப்ராக்சிமேட்டாக தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிது. ஓகேவா? ஸோ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஆப்ஷன் 2 மட்டும்தான் 2 லேக்லேயே ஆரம்பிக்குது. 2,83,868 அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது ஆப்ஷன் 2 தான் மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் எ கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.